அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்கள். ஆம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் திருநாடு பெற்றிருந்த பேச்சை எண்ணும் போது நெஞ்சம் பொங்குகிறது, மனம் பெருமிதத்தால் விம்முகிறது. என் தாய் வாழ்க, என் தாய் வாழ்க என்று மனம் குளிர வாயார வாழ்த்த துடிக்கிறது. தமிழகத்தின் தனிக்கொடியார் சோழதம் புலிக்கொடி பாரெங்கும் பட்டொளி வீசி பறந்த மாபெரும் பொற்காலம் அது. பிற்கால சோழர்களிலே தனிநாயகமாக விளங்கிய மாமன்னர் ராஜராஜ சோழன் வீரத்தில் வேங்கையாகவும் அரசியல் பெருந்தன்மையில் சிம்மமாகவும் திகழ்ந்தவர். வேங்கையின் மைந்தன் ராஜேந்திரரோ தந்தை அடித்து வைத்த அடித்தளத்தில் மாபெரும் கோபுரத்தை எழுப்பியவர். அதிலே பல வெற்றி கலசங்களை ஏற்றி வைத்தவர். ராஜேந்திர சோழனின் பொற்கால ஆட்சியும் அவர் இட்டு வைத்த சாதனைகளும் பிரமிக்க வைக்கின்றன. அரண்மனைகளின் உள்ளறைக்குள் நிகழும் யதார்த்த முகங்களே தேவைப்படுகின்றன. அரண்மனைக்குள் இருந்தாலும் குடிசைக்குள் இருந்தாலும் மனிதர்கள் தானே. ராஜேந்திர சோழனின் மனதிற்குள் இருந்த தனிமையும் வெறுமையும் கலந்த மனச்சிக்கலே இந்த நாடகத்தின் நிகழ்வாகும். பொன்னார் மேனியனே புலி தோலரை திசைத்து மின்னார் செஞ்சடை மேல் வேலில் கொன்றை அணிந்தவனே மானே மாணிக்கமே மழப்பாடியுள் மாணிக்கமே இனி யாரை நினைக்கேனே. ஓம் நம சிவாய, நம சிவாய வாழ். ஈசனடி போற்றி, என் அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, மேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி. ஓம் நம சிவாய, நம சிவாய வாழ். பண்டிதரே, திருவாதிரை களி தயாராக இருக்கிறது. குளிருக்கு இதமாக இருக்கும். சூரிய உதயத்திற்குள் கொஞ்சம் சாப்பிடுவது நல்லது. இல்லை என்றால் இரவு வரை வெறும் வயிற்றுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த சோழ தேசத்தின் சூழல் புரியவில்லை. மார்கழி திருவாதிரை நாளில் இந்த ஊர் இப்படியா இருக்கும்? 10 நாள் கொண்டாட்டத்தில் இந்த ஊரே நடராஜரின் கால்பாதங்கள் போல் நின்றுமே. இன்றைக்கு பாருங்கள், உங்களுக்கு இந்த வேறுபாடு தெரியவில்லை? ஆம் பண்டிதரே, தெரிகிறது. சோழ தேசத்து சக்கரவர்த்திக்குத்தான் மதுராந்தகன் நினைவில்லை என்றிருந்தேன். உங்களுக்கு நினைவில்லையா? மன்னியுங்கள் பண்டிதரே, என்னிடம் இவ்வளவு பெரிய சுடுச்சூழல் எதற்கு பண்டிதரே? நான் செய்த தவறு என்ன? பேச வேண்டாம். மன்னியுங்கள் பண்டிதரே, சொல்லுங்கள். சக்கரவர்த்தியே இன்னும் மதுராந்தகனுக்கு மகுடாபிஷேகம் செய்து வைக்கவில்லை. நீ கேட்பதும் சரிதான். குடிமக்களாகிய நமக்கே இது புரியும் பொழுது நம்ம யாரும் சக்கரவர்த்திக்கு தெரியாதா என்ன? சக்கரவர்த்தியின் பெயரால் சோழ தேசத்தின் வெற்றியெல்லாம் கொண்டு வந்தவர் நம் இளவரசர். அவரை இளவரசனாக்க நம் சக்கரவர்த்திக்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை. சக்கரவர்த்திக்கும் மகன் மதுராந்தகன் மீது அன்பும் பாசமும் இருக்கிறது. அங்கீகாரம் தரதான் ஏனோ மனமில்லை. எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. அன்பான பெண்
1000 யானை பலம் உடையவர். என்ன சொல்கிறாய்? யாரை பற்றி குறிப்பிடுகிறாய்? சமீபத்தில் போர் எதுவும் நடைபெறவில்லையே. மதுராந்தகனின் மகள் அம்மங்கையா? சகோதரி குந்தவையா? அல்லது மதுராந்தகனின் தாய் திருபுவன மாதேவியா? இவர்கள் யாரும் இல்லை. பின்பு எந்த நாட்டு இளவரசி? இளவரசி எல்லாம் இல்லை. நம் படை தளபதி மூவேந்த வேளாளன் அவனின் சகோதரி. அவளை இளவரசர் எங்கு பார்த்தார்? நான் அவளை பார்க்க வேண்டும். அவளை தேடி எங்கும் போக வேண்டாம். இன்றிரவு மதுராந்தகனின் பிறந்த நாள் பூஜையின் போது ஆடம்பல்லானை தரிசிக்க அந்த பெண்ணும் வருவார். என்ன, இன்றும் மதுராந்தகன் தான் இருக்கிறாளா? இன்று மட்டுமில்லை, என்றும் எப்பொழுதும் ஒரு நாளில் விடுவதில்லை. அப்படியா? அவள் ஊர்? பிரம்மதேசம். அவள் பெயர்? வீரமாதேவி.
குழுமி இருக்கும் பொழுது சோழ மண்டலத்து பட்டத்தரசியான உன் தாயாருக்கு வரவில்லை? வந்திருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உன் தாயாருக்கு தெரியாதா? அப்பா, தங்களுக்கு தெரியாததா? இங்கு வந்திருக்கும் எல்லோரின் மன வருத்தம் தானே அம்மாவின் மனதிலும் இருக்கிறது. எல்லோரும் அம்மாவை நினைத்துத்தான் வருந்துகிறார்கள் அப்பா. அம்மாவை நேரில் பார்த்தால் மன வருத்தம் அதிகமாகும். சூழல் இன்னும் வேதனை மிக்கதாகிவிடும் அப்பா. வேதனை தரும் அளவிற்கு சூழல் மோசமாகி விட்டதா என்ன? நான் இன்னும் உயிரோடு தானே இருக்கிறேன். போதும் அப்பா, என் கேள்விக்கு மட்டும் பதில் கூறுங்கள். அண்ணன் இன்று தஞ்சைக்கு வருகிறாரா? அண்ணனை எப்படியாவது இங்கு வரவழைத்திருக்க வேண்டும் அல்லவா? சோழ தேசமே இளவரசர் எங்கிருக்கிறார் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கலை பொக்கிஷத்தில் உன் அண்ணனுக்கு பங்கில்லையா? என் பெயரால் கட்டப்பட்டது என்றாலும் இந்த கோயில் சோழ மண்டலத்தில் உள்ள ஒவ்வொருவரின் உழைப்பல்லவா? ஏனப்பா ஏனப்பா எங்களை மறந்து விட்டீர்கள்? என் அன்னையும் என் மற்ற அன்னையர்களும் என் அத்தையும் அரண்மனை பெண்கள் அனைவருமே எங்கள் பங்கிற்கு பொன் பொருள் கொடுத்துள்ளோமே. நீங்களும் கொடுத்திருக்கிறீர்கள். பட் சோழ தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரின் பங்கும் அதில் உள்ளது அல்லவா? நான் எழுப்பிச்ச கற்றளி என்றுதானே பொறித்துள்ளீர்கள். நாங்கள் எழுப்பிச்ச என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். குந்தவை, இன்று நீ என்னிடம் சமாதானம் பேச வரவில்லை என்று மட்டும் தெரிகிறது. நாம் புறப்படலாமா? மார்கழி திருவாதிரை என்று என் மகனை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்காதா? என்னை கேள்வி கேட்கும் நீ உன் அண்ணனை கேட்க மாட்டாயா? அப்பா, அண்ணன் சொல்லி நானோ அம்மாவோ அண்ணனுக்கான உரிமையை கோரவில்லை. சோழ மண்டலத்தில் உள்ள ஒவ்வொருவரின் விருப்பமும் இதுவே. அண்ணன் இதற்காகவெல்லாம் வருந்துகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் இன்னும் உங்கள் மேல் உள்ள பிரமிப்பிலிருந்து விடுபடவில்லை அப்பா. அறிவேன் குந்தவை, அவன் என் மகன். எப்பொழுதும் என்னை மீறமாட்டான். நிச்சயம் அப்பா, அண்ணன் என்றைக்கும் உங்களை மீறமாட்டார். உங்கள் தோள் மீது ஏறி நிற்பதால் அவர் உயரம் அதிகம். உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் உங்கள் சாதனைகளை அவர் முறியடிக்க விரும்ப மாட்டார். குந்தவை, உன்னால் எனக்கு பதில் அளிக்க முடியவில்லை அம்மா. ஆனால் நீயோ நாம் கிளம்புவதற்கான பதிலை அளித்து விட்டாய். நான் உறங்கி எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் ஆகியிருக்கும் தேவி. தேவி என்று அழைக்காதீர்கள் என்று பல முறை கூறிவிட்டேன். நீங்கள் அழைக்கும் போதெல்லாம் நான் திடுக்கிட்டு போகிறேன். இதில் திடுக்கிறதற்கு என்ன இருக்கிறது? இப்பொழுது விவாதிப்பதற்கு இது பொருள் அல்ல இளவரசே. இளவரசே என்று என்னை அழைக்கும் பொழுது நானும் தான் திடுக்கிட்டு போகிறேன். நான் எப்பொழுது இளவரசனானே? இளவரசே என்று கூறி அரசு துரோகம் செய்துவிடாதே தேவி. சோழ தேசத்தின் காற்று கூட இதை செய்யாது என்று எண்ணி இருந்தேன். ஆனால் என் எண்ணம் பொய்யாகி விடுமோ என்ற அச்சம் எழுகிறது இப்பொழுது. தேவி, என்ன வார்த்தை பேசுகிறாய் என்பதை உணர்ந்துதான் பேசுகிறாயா? ஆம், அரசருக்கு எதிராக இருந்த முணுமுணுப்புகள் எதிர்ப்பாக மாறும் ஆபத்தை சோழ தேசம் முதல் முறையாக எதிர்நோக்க இருக்கிறது இளவரசே. எனக்காக நீங்கள் செய்ய துணியும் எந்த செயலும் எனக்கு நன்மையை செய்யாது. சோழ மண்டலத்தின் சிறு மூலையில் குழப்பம் விளைந்தாலும் எனக்கு அவப்பெயரையே கொண்டு வந்து சேர்க்கும்.
மதுராந்தகன் பதவி வெறிபிடித்து அலைகிறான், பதவிக்காக தந்தைக்கு எதிராக மக்களை தூண்டி விடுகிறான் என்பார்கள். தங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமே என்று என் காதில் விழுந்த செய்தியை சொன்னால் என்னையும் உடந்தையாக்கி விடுங்கள். உங்களிடம் எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்பது அவ்வப்போது மறந்தே போகிறது. ஆனால் நீங்கள் அமைதியிலிருந்து மகிழ்ச்சியற்று இருப்பதை பார்க்க மிகவும் வேதனையாக இருக்கிறது. என் மகிழ்ச்சியின் உருவமே நீதான் தேவி. நான் நாடுகளை வென்றிருக்கிறேன், செல்வங்களை குவித்திருக்கிறேன், போர்க்களங்களில் பெரும் வீரனாக இருந்திருக்கிறேன். நான் பெற்றது அதிகம், இழந்தது அதை விட அதிகம். எல்லா இழப்புகளையும் மறக்கும் வகை உன்னை பெற்றிருக்கிறேன் தேவி. என் வெற்றியே நீதான். நான் என்ன சோழ தேசத்தின் இளவரசியா, சிற்றரசர்களின் வாரிசா, இல்லை அரண்மனை அதிகாரியின் மகளா, சாதாரண படைத்தளபதியின் சகோதரி? வேறு என்ன இருக்கு என்னை பற்றி சொல்ல? வீரமாதேவி, இந்த பெயர் போதும் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். இளவரசே, நாம் தில்லைக்கு புறப்படலாம். வேண்டாம் தேவி. இன்று என்னை பார்க்கும் ஒவ்வொருவரின் கண்களிலும் ஒரே கேள்விதான் இருக்கும். அதற்கான பதில் எனக்கு தெரியாது என்பதோடு அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் நிற்க விரும்பவில்லை. உங்களை இளவரசராக அரசருக்கு இன்னும் என்ன தயக்கமோ? சோழ தேசத்திற்காக நீங்கள் கொண்டு வந்த வெற்றியும் அடக்கி ஒடுக்கிய எதிரி நாட்டு படைகளும் தானே அமைதியை கொண்டு வந்தன. தேவி, இளவரசனாக வேண்டும் என்பது என் விருப்பமோ என் தேவையோ அல்ல. அரசருக்கு இரண்டாம் பட்சமாக அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் என்று கூட நான் நம்பவில்லை. அப்படியேனா நாம் தில்லைக்கு செல்லலாம் இளவரசே. வேண்டாம் தேவி, என்னை தர்மச்சக்கரத்தில் அழைக்கிறார். உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை நான் உண்டாக்குவேனா? நீங்கள் வருவீர்கள் என்று உங்கள் குரு சர்வசிவ பண்டிதர் காத்திருப்பார். ஆம், நீ சொல்வது உண்மைதான். அவர் எனக்காக காத்திருப்பார். மனதளவில் சிறு துன்பம் உற்றாலும் அவருக்கு தெரிந்துவிடும். அவருக்கு மட்டுமா? அவருக்கும் போதுமா? வேண்டாம் வேண்டாம், நான் நேற்று வந்தவன். எல்லோரிடத்தையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எடுத்துக்கொண்ட பிறகு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றால் என்ன பொருள்? என் நினைவுகளை அனைத்தையும் நீயே ஆக்கிரமித்துக் கொண்டாய். நானே எனக்கு மிச்சமில்லை. இளவரசே, நாம் கிள்ளியை விட்டு புறப்படுவோம். நீங்கள் தில்லை வந்தால் போதும், எத்தனையோ ஐயங்களுக்கும் யூகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். மன்னிக்க வேண்டும் இளவரசே, அவசர செய்தி என்பதால் தங்களை தொல்லை செய்ய வேண்டிய நிலை. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை அணுகலாம் என்பது மூவேந்து வேளாளனுக்கு தெரியாதா என்ன? அறிந்தவன் தான் இளவரசே. வந்த செய்தியை சொல். தில்லையில் கோயில் பணியாளர்கள் அனைவரும் காலை சண்டி பூசை முடிந்ததும் வெளியேறிவிட்டார்களாம். இப்போது திருக்காமணத்தில் போராட்டத்தில் உள்ளார்களாம். தாங்கள் உடனே செல்வது நல்லது இளவரசே. சரி, வருகிறேன். செல். நல்லது. தேவி, நீ விருப்பப்பட்டபடியே நாம் தில்லைக்கு செல்ல போகிறோம். சந்தோஷமா? இந்த கோயிலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மெல்ல மெல்ல நமது உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. நாம் அடையாளமே எழுந்து விடுவோம் போல இருக்கிறதே. போராடித்தான் உரிமைகளை திருப்பி வாங்க வேண்டும். அரசரிடம் கொண்டு செல்ல வேண்டும். பணியாளர்களை அழைத்து வந்து போராடுவோம். அழைத்து வாருங்கள் பணியாளர்களை. அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் மகேஸ்வரரே. பணியாளர்களே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். இந்த வடநாட்டு அந்தணர்கள் வந்த பிறகு நம் உரிமைகள் அனைத்தும் பறிபோய்விட்டன. கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடாது என்கிறார்கள். இதை தொடக்கூடாது, அதை தொடக்கூடாது என்கிறார்கள். கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்கிறார்கள்.
இல்லை, கோயிலுக்குள் அந்நியர்கள் நுழைந்த பிறகு பலவித மாற்றங்கள் வந்துவிட்டன. அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். அரசரிடம் முறையிட வேண்டும். இல்லை என்றால் இளவரசரிடமாவது சொல்ல வேண்டும். ஆமா, நம் போராட்டத்தை தீவிரமாக்குவோம். இறுதி வரை போராடுவோம். போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். போராடுவோம், போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். வேண்டும், வேண்டும், நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும், வேண்டும், வேண்டும். நீதி வேண்டும். இளவரசர் வருகிறார், இளவரசர் வருகிறார். ஏன் எல்லோரும் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? வேலைக்கு செல்லவில்லை யாரும்? என்ன நடக்கிறது இங்கே? ஏன் இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும்? இளவரசே, நாங்கள் இன்று முதல் தில்லை நடராஜருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடப் போவதில்லை. எங்கள் சின்ன மேளம் குழுவினர் உடுக்கை மத்தளம் தாள கருவிகளை வாசிக்கப் போவதில்லை. இளவரசர் எங்களை மன்னி தருள வேண்டும். கோயில் பிடாரியான நாங்கள் பிள்ளை நாங்களுக்கு திருப்பதிகம் இசைக்கப் போவதில்லை. கருவறைக்கு முன்பு நாங்கள் பாடப் போவதில்லை. மன்னித்தருளுங்கள் இளவரசே. இளவரசே, இது எம்பெருமானுக்கான தண்டனை இல்லை, எங்களுக்கு நாங்களே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை. இளவரசே, இனி நாங்கள் கோவிலில் நீர் தெளித்து குளிர்விக்க மாட்டோம் இளவரசே. எம்பெருமானை அலங்கரிக்க பூப்பறித்து கொண்டு வர மாட்டோம். கோயில் பணியாளர்களுக்கு ஆடை நெய் தரமாட்டோம். கோயில் பணியாளர்களுக்கு மயிர் நீக்கி அழகு செய்ய மாட்டோம். எம்பெருமானுக்கான பொன் நகைகளை செய்து தரமாட்டோம். ஆரிய கூத்தும் தமிழ் கூத்தும் ஆடும் பாணர்களாகிய நாங்கள் இனி கூத்தாடுவதில்லை. நேர்ந்துவிடப்பட்ட ஆடைகளை நாங்கள் பராமரிக்க போவதில்லை. நானும் கோயிலின் வரவு செலவு கணக்கை இனி பார்க்க மாட்டேன். கோவிலின் மகேஸ்வரர் எங்கே? அழைத்து வாருங்கள் அவரை. இளவரசே, இங்குதான் இருக்கின்றேன். நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையா? கோயிலில் இருந்து வெளியிடுவோம் என்ற சொல்லக்கூடிய துணிச்சல் எப்படி வந்தது? அரசரின் செவிகளுக்கு செய்தி சென்றால் என்ன நடக்கும் என்று தெரியும் தானே? எங்களின் முடிவு என்னவென்று எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இளவரசே. அரசரிடம் நேரில் பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எங்களின் நிலைமையை விளக்குவோம். தேவையெனில் அரசரிடம் பேசலாம். அதற்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம் இளவரசே. அரசரும் தாங்களும் வரவில்லை. எங்களுக்கும் வேறு வழி தெரியவில்லை. நேரடியாக பேசலாம் மகேஸ்வரரே. ஆடவல்லானுக்கு அரசர் வடக்கில் இருந்து அழைத்து வந்த அந்தணர்களை மந்திரம் சொல்ல சொல்லியிருக்கிறார். அவர்கள் என்ன பாகுபாட்டை உண்டாக்குகிறார்கள்? ஆடவல் இங்கு உள்ள ஒவ்வொருவரும் 3-4 தலைமுறையாக இறைப்பணி செய்து வருகின்றோம். ஸ்ரீபண்டாரங்களை நிர்வகிப்பது, கோயில் பணியாளர்களை பராமரிப்பது என எம்பெருமானுக்காக இறைப்பணி செய்கின்றோம் என்ற வகையில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம். இதில் பாகுபாடு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியையோ எங்கள் பணியை வேறொருவர் வந்து கோயிலில் செய்வதையோ நாங்கள் விரும்பவில்லை இளவரசே. உங்களிடையே யார் பாகுபாட்டை உண்டாக்குகிறார்கள்? தாங்கள் அறியாதது இல்லை இளவரசே. சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லுங்கள் மகேஸ்வரரே. அரசர் வடநாட்டில் இருந்து அழைத்து வந்து குடியேற்றிய அந்தணர்கள். அவர்கள் என்ன பாகுபாட்டை உண்டாக்குகிறார்கள்? ஆடவல்லானுக்கு அவர்கள்தான் கருவறையில் நின்று பூசை செய்வார்கள் என அரசர் உத்தரவிட்டுள்ளாராம். கருவறை எம்பெருமான் இருக்கும் இடம் மட்டுமல்ல அரசே, எங்கள் அனைவரும் உயிர் குடியிருக்கும் இடமே அதுதான். அங்கே அந்நியர்கள் நுழைவதுடன் எங்களையும் வெளியேற்ற நினைப்பதை நாங்கள் எப்படி ஒற்றுக்கொள்ள முடியும்? உங்களை வெளியேற சொல்லவில்லையே அவர்கள்? அவர்கள் வடமொழியில் மந்திரம் சொல்கிறார்கள். நாங்கள் தேவாரமும் திருப்பதிகளும் சொல்லி பூசை செய்கின்றோம். எம்பெருமான் திருக்கோயிலில் புரியாத மொழியில் பூசைகள் செய்வது என்ன பொருள் இருக்கிறது? அப்படி என்றால் நீங்கள் கருவறை பூசை செய்வதில்லையா? ஆம், முக்கியமான பூசை நேரங்களை அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் மந்திரங்கள் சொல்லும் போது அபிஷேகத்திற்கான பொருட்கள் எடுத்துக் கொடுத்தால் போதும் என்கிறார்கள்.
குடத்தை தூக்கு, சந்தனமேடு, மாலையேடு, குங்குமம்பை போன்ற அவர்களின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியும் பணியாளர்களாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். காலம் காலமாக தில்லையின் நடந்து வரும் நடைமுறைகளைத்தான் நாங்கள் இன்றும் பின்பற்றி வருகிறோம். அதில் என்ன மாற்றம் வந்துவிட்டது? காலையில் காலை சந்தி பூசை முடிந்தவுடன் நாங்கள் வில்வ இலை போட்ட நீரை கொடுப்போம். இவர்கள் துளசி இலை போட்ட நீரை கொடுக்க சொல்கிறார்கள். கோயிலில் பூக்கும் நந்தியாவட்டம், இருவாட்சி, அல்லி, தாமரை மலர்கள் பூக்கும் நேரங்களில் அவற்றை பூசைக்கு வைப்போம். நந்தியாவட்டம், இருவாட்சி மலர்களை கருவறைக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது என்கிறார்கள். கார்த்திகை திருநாளில் எம்பெருமான் வீதியுலா வரும்போது மத்தளமும் எக்காலமும் ஊதுவது வழக்கம். இதென்ன காதை செவிடாக்கும் இசை என்று தடை சொல்கிறார்கள். அறையும் அதிக ஒலி எழுப்புகிறது என்பதால் கோவிலுக்குள்ளே வாசிக்க கூடாது என்கிறார்கள். கோயிலின் மடப்பள்ளிக்குள் கோயில் பணியாளர்கள் எல்லோருமே சென்று வருவோம். எங்களுக்குள் எந்த பேதமும் இல்லை. ஆனால் இப்பொழுது நிர்வாகியான நானும் அவர்கள் மட்டும்தான் செல்ல வேண்டுமா? தேவரடியார்கள், சின்ன மேளம், பெரிய மேளம், நீரிறைப்பவர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்கிறார்கள். அதைவிட ஸ்ரீபலி கொடுக்கும் பிரசாதத்தை அவர்கள் தவிர வேறெவரும் உண்ணக்கூடாது என்று கையோடு எடுத்து சென்று விடுகிறார்கள். மாலையில் திருப்பதிகங்கள் படிக்கப்படும். குழந்தைகளும் வயதானவர்களும் அமர்ந்து கேட்பார்கள். இப்பொழுது திருப்பதிகங்களை படிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். கோயிலின் நிர்வாகம் மெல்ல மெல்ல எங்களின் கைகளை விட்டு செல்கின்றது. இளவரசரின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள். அரசரின் காதுக்கு செல்லாமல் இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு எடுங்கள். இன்று இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிதானதற்கு என்ன காரணம்? காலையில் திருவாதிரை விழா. கோயில் பண்டாரம் வழக்கம் போல் நந்தவனத்திற்கு சென்று பூக்களை கொய்து கொண்டு வந்திருக்கிறார். அவனுக்கு 3 வயதில் ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு இருவாட்சி மலரை நுகர்ந்து பார்த்திருக்கிறது. இறைவனுக்கு சூட வேண்டிய மலரை நுகர்ந்ததால் இனி இறைவனுக்கு சூட்ட முடியாது என்று சத்தம் போட்டதுடன் அந்த குழந்தை பயந்து அழுது விட்டது. இறைவனுக்கு சுத்தமாக பூசை செய்ய வேண்டும் என்ற சிறு காரியம் கூட தெரியாத உங்களை இனிமேல் யாரும் கோயிலுக்கு வர வேண்டாம் என்று எங்களையும் வெளியேற்ற நினைக்கிறார். இங்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கிறதா? தாயே, என்னவாயிற்று? என் மகள் மதுராந்தகன் தன்னுடைய பிறந்த நாள் தினத்தில் எங்கிருக்கிறான் என்று தெரியாமல் இருக்கும் தாயின் வேதனையை யாரால் உணர முடியும்? அம்மா, அமைதியாக இருங்கள். அண்ணன் எங்கு சென்று விட போகிறார்? நிச்சயம் தில்லையில்தான் இருப்பார். இன்று இரவுக்குள் நம்மை பார்க்க வருகிறாரா இல்லையா என்று பாருங்கள். பெருவுடையார் கோவிலுக்கு சென்று வந்தாயா? ஆமம்மா, அண்ணன் பெயரில் பூஜை செய்ய நீங்கள் கோவிலுக்கு வந்திருக்க வேண்டும் என்று தந்தை எதிர்பார்த்திருந்தார். என் மகள் மதுராந்தகன் இல்லாமல் நான் மட்டும் சென்று இறைவனை தரிசிப்பதா? மதுராந்தகன் எங்கே என்று கேட்பவர் நான் என்ன பதில் சொல்வேன்? ஒருவேளை நாம் எல்லோரும் சென்றிருந்தால் மதுராந்தகன் அங்கே வந்திருக்க சொன்னதையே மீண்டும் சொல்வதா? யாருக்கு என்ன பயனம்மா? இன்று நான் தந்தையிடம் நேரடியாக கேட்கலாம் என்று இருக்கிறேன். அரசவை விவகாரங்கள் நேரடியாக பேசாமல் இருப்பதுதான் தேசத்திற்கு நல்லது. நான் இதுவரை
உன் தந்தையிடம் நேரடியாக எது குறித்து விவாதித்தது. நான் மனம் முடித்து வரும்போது அரசனுக்கு 3 திருமணங்கள், பட்டத்தரசியான லோகமாதேவிக்கு மட்டும் குழந்தைகள், மற்ற அரசிகளுக்கெல்லாம் பெண் குழந்தை. மதுராந்தகனே இந்த அரண்மனையின் முதல் ஆண் குழந்தை. பிறகென்ன அம்மா, அண்ணன் ஒருவர் தானே சோழ தேசத்தின் வாரிசு. பட்டத்தரசியின் மகனாக பிறக்கவில்லையே. பிறந்திருந்தால் இளவரசனாவதற்கு இத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலை வருமா? பெரிய தாயார் லோகமாதேவியும் அண்ணன் மேல் அன்பு கொண்டவர் தான் அம்மா. சிறு வயது முதல் அண்ணனை அருகிலிருந்து வளர்த்தவர் தானே அவரும். சிறு வயதில் வளர்த்தார், இப்பொழுது பட்டத்தரசியாக தனது கடமையை செய்திருக்கிறாரா? தன் மகனாக இருந்தால் இளவரச பட்டாபிஷேகத்திற்கு இத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வைத்திருப்பாரா? இதையெல்லாம் விட அவர் இரணிய கற்பம் நுழைந்தார் என்பதுதான். தனக்கென்று ஒரு பிள்ளைகள் சோழ தேசத்திற்கு வாரிசாக வர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவதைத்தானே காட்டுகிறது. அரசரும் உடன் சென்றிருக்கிறார். சேரி பெண்கள் என்னிடம் வந்து கதை கதையாக சொல்கிறார்கள். அம்மா, தந்தையை பற்றி தவறாக பேசாதீர்கள் அம்மா. என்னை பாருங்கள், இங்கு வாருங்கள் அம்மா. இப்படி அமருங்கள். தந்தை முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போடுவதின் காரணம் தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் அண்ணன் மேல் உயர்ந்த எண்ணமே தந்தைக்கு இருக்கிறது அம்மா. நானும் இதுவரை உன் தந்தையை பற்றி தவறாக ஒன்றும் நினைத்ததில்லை. ஆனாலும் இந்த பாரபட்சமான நிலையை என்னால் தாங்க இயலவில்லை குந்தவை. அழாதீர்கள் அம்மா, அழாதீர்கள். எல்லாம் சரியாகிவிடும். சதிக்குலத்தாரை வணங்க சதுரத்தடிகள் வந்து ஆண்டுகள் ஆகிவிட்டனவே. சித்தனுக்கு ஏது சிவன், அவனே சிவன். நீங்கள் சிவரூபம் தான், அதில் என்ன ஐயம்? உனக்கு என்னை நேரில் பார்த்தால் தான் பார்த்தது போல், உம் அரசனுக்கோ ராஜராஜேஸ்வரம் கட்டினால் தான் கோயில் கட்டியதாக பொருள். காலத்தை வெஞ்சி நம் அரசர் பெயர் சொல்லும் அல்லவா ராஜராஜேஸ்வரம்? காலத்தை வென்று நின்றவர் யார்? கட்டடம் இருக்குமே. காற்றும் மழையும் வெயிலும் புயலும் தாக்கினாலும் அசைக்க முடியாத கற்றலை கட்டியிருக்கிறார் எனும் பேரரசர் கல்லை கரைக்க முடியுமா? பகை எல்லாவற்றையும் கரைக்கும். அரசனை, கற்றலையை, உறவுகளை. அவசகுணமாக பேச வேண்டாம் சதுரக்கணிகரே. பெருவுடையாருக்கு குடமுழக்கு இப்போதுதான் முடிந்திருக்கிறது. உங்கள் வாயில் எதுவும் சொல்லிவிடாதீர்கள். உங்கள் ஒரு சொல்லில் நஞ்சிருந்தாலும் பலித்துவிடும். நீங்களும் உம் அரசனும் பெருமைப்படையில் ஒன்றுமில்லை. இவ்வளவு நாளாக கொண்டாட்டமாக இருந்த அந்த தளிக்குளத்தார் கோயில் ஒரு நெய்விளக்கின்றி இருளில் இருக்கிறதே. உம் அரசனின் கவனமெல்லாம் தஞ்சை பெரிய கோயில் மீது திரும்பிவிட்டதால் மற்ற கோயில்கள் எல்லாம் தள்ளாடுகின்றன. நீங்களோ மனமுள்ள பூக்களை கொண்டு எம்பெருமானை பூசனை செய்கிறீர்கள். அவனோ இருக்கும் பூக்களுக்காக ஏங்குகிறான். நாதஸ்வரமும் குணமுடாவும் இசைத்து எம்பெருமானை துதிபாடுகிறீர்கள். அவனோ உடுக்கை ஒளிக்காக ஏங்குகிறான். வாசனை பொடிகளை குழைத்து எம்பெருமான் திருவேணியை அலங்கரிக்கிறீர்கள். அவனோ சாம்பலை பூசி திரிகிறான். பொன்னும் நவரத்தினங்களும் கொண்டு எம்பெருமானை அலங்கரிக்கிறீர்கள். அவனோ மட்டையோடுகளையும் எலும்புகளையும் மாலையாக்கி மகிழ்கிறான். எம்பெருமான் குடியிருக்க இவ்வளவு பெரிய திருக்கோயில்
இருளே போதுமான இடம் என எம்பெருமான் சொல்கிறார். உங்களின் வேதங்களும் பதிகங்களும் உருகி அழைத்தாலும் அகத்தூய்மை கொண்டோரின் அன்பில்தான் காட்சி தருவேன் என்கிறார். அன்பே சிவமாய் இருப்பதை ஒரு அரசன் அறிவான். புரிகிறது சகோதரிகளே. மதுராந்தகன் தஞ்சையில் இருக்கும் நாட்களில் கலிக்குலத்தாரை வணங்க வருவார். அவர் எப்பொழுதும் நமக்கு இளவரசர் தானே சாமி? உனக்கும் மக்களுக்கும் அவர் என்றும் இளவரசர் தான். அரசனுக்கு அரசவையில் அவர் எங்கே அமர்கிறார்? அரசனுக்கு அடுத்த நிலையில் அமர்கிறார். கைதொழப்பொழுது தளபதிகளில் ஒருவராக தானே அமர்கிறார். சக்கரவர்த்தி அங்கேயே இருக்கட்டும், நானே வந்து விடுவேனே. சக்கரவர்த்தி வந்துவிட்டாரா? வந்துவிட்டார் குருநாதரே. பேரரசனை நீண்ட ஆயுள் உண்டாகட்டும். உன் ஆயுள் உன் புகழைப் போல் வளர்ந்து கொண்டே இருக்கும். உன் பின்னால் இருப்பது பல்லவையா? ஆம் கருத்தேவரே. எழுந்திரு மகளே, ஆசீர்வதிக்கிறேன். என்னால் நடக்க முடியாத சக்கரவர்த்தி மேல் மூச்சு வாங்குகிறது. நீங்கள் இருவரும் திருவுடையாரை தரிசித்துவிட்டு வாருங்கள். பிறகு மற்றதை பேசிக்கொள்ளலாம். படியாகட்டும் குருவே. நாங்கள் பெருவுடையாரை தரிசித்து விட்டு அப்படியே ராஜராஜேஸ்வரர் நாடகத்தையும் பார்த்துவிட்டு வருகிறோம். மகாராஜனாய் போய் வா. எனக்கு வயதாகி விட்டதால் தூக்கமும் போய்விட்டது. உனக்காக விழித்திருப்பேன். ஆரிய குலத்தையும் பார்த்துக்கிட்டு வருகிறேன். நீங்கள் சொல்வதும் சரிதான் குருவே. ஆரிய கூட்டையும் பார்த்துவிட்டு வர வேண்டும்தான் என்று விருப்பம் கொண்டுள்ளேன். ஆனால் கூட்டு ஆரம்பிப்பதற்கு சிறிது காலதாமதம் ஆகிவிட்டதால் தங்களிடம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று வந்தேன். நல்லது நல்லது. எனக்கும் வயோதிகம் அதிகமாகிவிட்டது. எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று தெரியாது. என் மனதிலும் சில விஷயங்கள் இருக்கின்றன. உங்களுடன் பேசிவிடலாம் என நினைக்கிறேன். அருகில் புன்னகை இருப்பதும் சரிதான். பேசுவதை மதுராந்தகனிடம் நாளை சொல்வதற்கு வேண்டும் அல்லவா? குருவே, நான் அப்பாவுடன் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். என்னை நம்பி பெரும் பொறுப்புகள் ஏதும் கொடுத்து விடாதீர்கள். தகப்பனார் உன்னை தன் காலின் பெயரில் அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. இந்தவை மனதில் வைத்துக்கொள். வருங்கால சோழ தேசத்தின் நீயே ஆணிவராவாய். போதும் சுவாமி. இருப்பவர்களுக்கே அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. அதை சரி செய்ய சொல்லி சக்கரவர்த்தியிடம் சொல்லுங்கள். ஏற்கனவே குந்தவை குழப்பத்தில் உள்ளார். இன்று கூட என்னிடம் விவாதம் செய்யவே வந்தாள். அவள் அண்ணனுக்கு நான் அங்கீகாரம் தரவில்லையா? என்ன குந்தவை, சக்கரவர்த்தி சொல்வது உண்மையா? சக்கரவர்த்தியிடம் கேட்க ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். உங்கள் முன்னிலையில் கேட்கலாம் என்று இருந்தேன். இப்பொழுது அப்பாவையே கேட்கலாம் குருவே. நல்லது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கேள். இந்த தேசம் பறந்து விரிந்திருக்கிறது. அரசனை விட இளவரசனுக்கு பொறுப்புகள் அதிகம். சக்கரவர்த்தி, இந்த தேசத்தில் நாளுக்கு நாள் சாதி பெயர்கள் வேறுபாடுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு நமக்கு நேரம் சரியாக இருக்கும். இதில் எங்கே மற்ற தேசத்தின் மீது படையெடுக்க இயலும்? ஆனால் நமக்கு ஈடு என யாரும் இல்லை. இருந்தாலும் மனைவியரின் லோக மாதவியோ
திருவையாறில் தனியாக சன்னதி எழுப்புகிறார். இன்னொரு அரசி திரிபுவன மாதேவி தன் மகன் பிறந்த நாள் அன்று ஆலயத்தில் நடந்த விழாவிற்கு வரவே இல்லை. குருவே, இதையெல்லாம் நினைத்தால் மனது கவலையாக இருக்கிறது. குருவே, என் தாயார் வேண்டுமென்று வராமல் இல்லை. மற்றவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். பார்த்தாயா சக்கரவர்த்தி, மகள் சாதாரண ஆள் இல்லையப்பா. நம் இருவரின் வாயை எப்படி அடைக்கிறாள் பார். நீங்களும் என் தந்தையும் கேட்பதற்கு நேரடியாக பதிலளிக்க மாட்டீர்களா குருவே? தந்தையின் ஆட்சி மேலோங்கியதற்கு தங்களின் வழிகாட்டலும் ஆலோசனையும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சோழ தேசமே நன்கறியும். ஆனால் இளவரசர் மதுராந்தகனின் விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த நியாயமற்ற அணுகுமுறை? குந்தவை, மதுராந்தகன் தான் வருங்கால சோழ தேசத்தின் இளவரசன் என்பது அந்நிய தேசத்தரும் அறிந்த ஒன்றுதானே. குருவே, தாங்கள் கூறும் பதில் பொருத்தமானதென்று நினைக்கிறீர்களா? ஒவ்வொரு போர்க்களம் சென்று இளவரசர் வெற்றியுடன் நாடு திரும்பும் போது மக்களின் எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான். அது இளவரசர் மதுராந்தகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுவார்களா என்பதே. குந்தவை, நமது குரு கருவூர் தேவரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்து விடாதே. ஆமாப்பா, நிறைய கேள்விகள் கேட்டுவிட்டேன். இருவருமே ஒரு பதிலும் வழங்கவில்லையே. நீங்கள் சொல்லுங்கள் குருவே, நான் உங்களிடம் நேரடியாக கேட்கிறேன். இளவரசர் மதுராந்தகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைப்பதில் என்ன தடை இருக்கிறது? ஏன் இத்தனை காலம் தள்ளி போடுகிறார் தந்தை? சக்கரவர்த்தி, கொஞ்சம் யோசி. மதுராந்தகன் உனக்கு இணையாக வருங்காலத்தில் வளர்ந்து வருவான். நீ செய்யாததை அவன் செய்து முடிப்பான். அவனே உனது பலம். சக்கரவர்த்தி, ஆரியக்கூத்தை தாங்கள் காண வர வேண்டும். சரி குந்தவை, உன் அண்ணனை வரச் சொல்லி செய்தி அனுப்பு. பட்டாபிஷேகத்திற்கு நான் குறிக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி தந்தையே. வாழ்கவே, ராஜராஜ சோழ பேரரசு என்றும் வாழ்கவே, பரிவார படை சூழவர் மாவீரன் வாழ்கவே, எங்கள் ராஜேந்திர சோழன் என்றும் நீ வாழ்கவே, கத்தை கொண்டார் புகழை போற்றிடவே போற்றிடவே, செந்தமிழை ஆடி வந்தோம் நாங்களே நாங்களே. பாயும் கடலே, வீரம் திரு உருவை
பட்டத்தரசியார் லோகமாதேவி, அரசியார் திருமூலமாதேவி, அடுத்து இளவரசனாக முடிசூட இருக்கும் மதுராந்தக தேவர், சக்கரவர்த்தியின் அக்கன் குந்தவை, மகள் குந்தவை, வந்தியத்தேவன், சிற்றரசர்கள், படை வீரர்கள், கலைஞர்கள், மக்கள் என்று பழையாறையின் கொலுமண்டபமே இந்திரலோகம் போல் மின்னுகிறது. பட்டாபிஷேகம் இனியே துவங்கட்டும். இளவரசருக்கு சிறப்பு பெயர் சூட்டுவதாக உத்தேசித்திருக்கிறீர்களா அரசே? ஆம், எனக்கு ராஜராஜன் என்ற சிறப்பு பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு அரசனுக்கு அரசன் என்று பொருள். மதுராந்தகன் அரசனுக்கு அரசன் மட்டுமல்ல, தேவர்களுக்கும் தேவன், தேவர்களின் அரசன், ராஜ இந்திரன், ராஜேந்திரன், பரகேசரி ராஜேந்திரன். மண்ணுலகை மட்டுமல்ல, விண்ணுலகையும் ராஜேந்திரன் ஆழ்வான். சோழ மண்டலத்தின் சக்கரவர்த்தி பரகேசரி ராஜேந்திரன் என்று சிறப்பு பெயர் சூட்டுங்கள் பண்டிதரே. ராஜராஜ ஸ்ரீ மதுராந்தகன் தேவ உடையார் இளவரசராக பட்டம் சூட்டப்பட்ட இன்று முதல் பரகேசரி ராஜராஜ ஸ்ரீ ராஜேந்திரன் தேவ உடையார் என்ற சிறப்பு பெயர் அழைக்கப்படுவார். பரகேசரி ராஜராஜ ஸ்ரீ ராஜேந்திரன் தேவ உடையார், பரகேசரி ராஜராஜ ஸ்ரீ ராஜேந்திரன் தேவ உடையார். சோழ தேசத்தின் வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் பாடுபடுவேன் என்று பெருவுடையாரின் சாட்சியாகவும் மக்களின் சாட்சியாகவும் இளவரசனாகவும் இணை ஆட்சியாளனாகவும் உறுதியேற்கிறேன். பரகேசரி ராஜராஜ ஸ்ரீ ராஜேந்திர தேவ உடையார், பரகேசரி ராஜராஜ ஸ்ரீ ராஜேந்திர தேவ உடையார். இப்பொழுது மகிழ்ச்சி தானே குந்தவை? மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி தந்தையே. எனது மகனும் உங்களது அனைவரின் அன்பையும் பெற்ற மதுராந்தகன் இன்று இளவரசனாக மகுடாபிஷேகம் செய்துள்ளோம். சோழ பேரரசர்களை பல அரசர்கள் வலுவூட்டியுள்ளார்கள். விஜயாளன் முதல் ஆதித்தன், கண்டராதித்தன், பராந்தகன், உத்தம சோழன், சுந்தர சோழன் என்ற வரிசையில் இன்று மதுராந்தகனும் சேர்ந்து விட்டான். மற்ற சோழ இளவரசர்களை விட அதிக போர்களை சந்தித்தவன் மதுராந்தகன். இன்று எங்களை எதிர்க்க எதிரியே இல்லை. எதிரிகளே இல்லை என்றால் அரசனின் வாள் துருபிடித்து விடும். எதிரிகளே நம் வீரத்தை மழுங்காமல் பார்த்துக் கொள்பவர்கள். இந்த சோழ மண்டலத்தையும் தாண்டி நமது கீர்த்தி பல தேசங்களில் பரவ உள்ளது. இந்த தேசத்தில் பல மொழி பேசும் மக்கள் இருக்கின்றன, பல இனங்கள் இருக்கின்றன. என் மீது சிலருக்கு வருத்தம் இருக்கலாம். மதுராந்தகனுக்கு காலதாமதம் ஆகி மகுடாபிஷேகம் செய்வதாக நினைத்திருக்கலாம். என் சூழல் மதுராந்தகனுக்கு காலதாமதமாகிவிட்டது. மதுராந்தகன் பொறுமை காத்தான். அதுவே அவனது பெருமை. எந்த நிலையிலும் சோழ மண்டலத்தின் குடிமக்களை
தாக்கும் பொறுமையிலிருந்து வழுவாமல் வெண்கொற்கடையின் நல்லாட்சி புரிய நான் ஆசீர்வதிக்கிறேன். சின்ன சம்பவத்திற்கு கூட மனதிற்குள் பெரும் புகைச்சல் வந்து விடுகிறது. யாருக்கு எந்த நல்லது நடந்தாலும் அந்த நல்லது எனக்கும் அப்போதே நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, எல்லா சிறப்பும் எனக்கே செய்யப்பட வேண்டும் என்ற பெயர் ஆவல். இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் வாரிசை ஈன்றெடுக்கும் வாய்ப்பை அந்த இறைவன் எனக்கு தரவில்லையே. அரசவையில் இருந்து நான் இடையில் கிளம்பி வந்ததால் இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கே அவமானம் என்று அரசர் மனமுடைந்து விட்டார். சரி, அரசர் அவரது அவமானத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டார். 50 ஆண்டுகளாக நான் சுமந்து கொண்டிருக்கும் அவமானத்தை புரிந்து கொண்டவர்கள் யார்? சொல்லுங்கள், யார்? பட்டத்து அரசியாக பெயருக்கு என்னை வைத்துக் கொண்டு இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் வாரிசு என்ற பெருமிதத்துடன் பெயர் சூட்டு விழாக்களும் பிறந்த நாள் விழாக்களும் நடத்தும் போது உடன் இருக்கும் பணிப்பெண்கள் கூட என்னை அழைக்க தயங்குவார்களே. நானே அழுது சமாதானம் செய்து கொண்டு நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் என்னை ஏன் ஒதுக்கி வைத்தார்கள்? சொல்லுங்கள், ஏன் ஒதுக்கி வைத்தார்கள்? மதுராந்தகன் பிறந்தவுடன் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் ஆண் வாரிசு பிறந்து விட்டான் என்று குதூகலப்பட்டாள் திரிபுவன மாதேவி. தன் மகன் மீது திருஷ்டி பட்டு விடக்கூடாதாம். அதனால் தன் அரண்மனையை விட்டு வெளியில் அனுப்பியதே இல்லை. நானே வழியே சென்று அழைத்தாலும் பாலூட்ட வேண்டுமாக்கா, இதோ அனுப்பி வைக்கிறேன் என்பான். பின்னர் பணிப்பெண்ணிடம் அவன் உறங்கிவிட்டான் என்று செய்தி சொல்லி அனுப்புவாள். அரசவையில் இருந்து நான் இடையில் கிளம்பி வந்ததால் அரசரை யாரும் தவறாக நினைக்க மாட்டார்கள். பட்டத்து அரசியான எனக்கு தான் அவை நாகரிகம் தெரியவில்லை என்று நினைப்பார்கள். இப்படித்தான் திருவிசலூர் சென்ற அன்றும் அங்குள்ள பட்டர் ஒருவர் சொன்னதை கேட்டு இரண்டை கப்பம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து அரசரையும் உடனழைத்து சென்றிருந்தேன். லோகமாதேவி, உனக்கு மொத்தமாக மூளை கலங்கி விட்டதா என்ன? நம் இருவரின் வயது உனக்கு மறந்து விட்டதா? நம் பேர பிள்ளைகளுக்கு வாரிசு பெற்று விட்ட அந்த காலத்தில் நாம் குழந்தை பெற்று என்ன செய்ய போகிறோம்? எனக்கென்று ஒரு வாரிசு இல்லை என்பதால் தானே எல்லோரும் எனக்குரிய இடத்தை தர மறுக்கிறீர்கள். ஏன் இன்று வரை நீதானே பட்டத்தரசி? பெயருக்கது. வேறு யாராவது அந்த இடத்தை அபகரித்துக் கொண்டார்களா? இளவரசரின் தாயாருக்கு தான் அந்த மரியாதை எல்லாம். மதுராந்தகன் உன்னையும் அம்மா என்று தானே அழைக்கிறான். வயதில் மூத்த எவரையும் அம்மா என்று அழைக்கலாம். நம்
நம்மை சுற்றி இருப்பவர்களை பார். நாம் இரணிய கர்ப்பம் செல்ல போகிறோம் என்பதை நம்ப முடியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் அரசர் என்பதால் சிரிப்பை அடக்க முடியாமல் நிற்கிறார்கள். என்னுடைய ஒரே ஒரு ஆசை, அதை தயவு செய்து நிறைவேற்றுங்கள் அரசே. இரண்ய கர்ப்பம் முடிந்த பிறகு அரசர் ஒரு நாளும் இந்த அரண்மனைக்கு வந்ததே இல்லை. எனக்கு நானே கொடுத்து கொண்ட தண்டனை போல் ஆகிவிட்டது. இனியும் அச்சூழ்நிலையில் என்னால் இருக்க முடியாது என்பதை அறிந்தவுடன் திருவையாறுக்கு வந்துவிட்டேன். மாதேவி, அரசரின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா? கவலைப்படும்படி ஒன்றும் இல்லையே. இந்த பனிக்காலத்தை தாண்டினால் பிரச்சனை இல்லை என்று அரண்மனை வைத்தியர் சொல்லி இருக்கிறார் அக்கா. அரசரின் உடல்நிலையை பார்த்தால் எதுவும் சொல்வதற்கில்லை மாதேவி. மதுராந்தகனை வர சொல்லி தகவல் அனுப்பினால் நல்லது. ஆகட்டும் அக்கா. சரியான முடிவு. அரசரை நாடி குறைந்து கொண்டே வருகிறது. மருந்துகளை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர் உடல் இல்லை. மனம் வைத்தால் தானே மருந்துகள் கேட்கும். அரசர் என்ன சொன்னார் உங்களிடம்? எதுவும் இல்லை அரசி. அவர் மனதிலும் ஏகப்பட்ட வருத்தங்கள் உண்டு. இருவுடையாரிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். கணியர்களும் அரசரின் உடல் நலனுக்காக இடைவிடாமல் இறைவிடாமல் வேண்டிக் கொண்டிருக்கிறார். மதுராந்தகனின் பட்டாபிஷேகம் முடிந்த இந்த 2 ஆண்டுகளில் அரசர் ஒரு முறை கூட என்னை நேரில் சந்திக்க அனுமதித்ததே இல்லை. என்னாலும் இனிமேல் அவரால் பேசாமல் இருக்க முடியாது என்று தெரிந்தவுடன் எத்தனை முறை செய்தி அனுப்பினேன். அரசரின் கால்களை பிடித்து விட்டேன். விழுத்து பார்த்தவர் கால்களை இழுத்துக் கொண்டார். நான் இருப்பது அவருக்கு வேதனையைத்தான் தருகிறது. நீ பார்த்துக்கொள் மாதேவி.
நான் வருகிறேன். இப்படி உங்களை வருத்திக் கொள்கிறீர்கள் அரசே. உங்களை அமைதி இழக்கச் செய்யும் சிந்தனை என்ன? காந்தலூர் பாடசாலை எப்படி நடக்கிறது? நான் விழுந்தே போக வேண்டும். நீங்கள் சரியானவுடன் நிச்சயம் போகலாம் அரசே. குந்தவை இன்னும் வேங்கி நாட்டிற்கு செல்லவில்லையா? என் மருமகன் விமலாதித்தன் எங்கே? குந்தவை தங்களுக்காகத்தான் இருக்கிறாள். அவள் இருந்தால்தான் என் தாய்ச்சன் இருப்பது போல் இருக்கிறது என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். மதுராந்தகன் எங்கே? என்னை பார்க்க வரவில்லையா? தங்களின் பிள்ளையவள். இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாமா அரசே? இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவான். மதுராந்தகனுக்கு என் மீது வருத்தங்கள் இருக்கலாம். அவன் மனம் என்னிடம் சொல்லப்படவில்லை. அந்த பெண்ணே அரண்மனைக்குள் வந்து அடுத்த வாழ்க்கை வாழ விரும்பவில்லை. மதுராந்தகன் மேற்கொண்ட அன்பு மட்டுமே போதும் என்று அவனிடத்திலேயே இருக்கிறான். மதுராந்தகனை வரச் சொல். தாயில்லா பிள்ளை அல்லவா நான்? அன்போடு உச்சி முகிற தாயும் நெற்றியில் திலகமிடும் தந்தையும் இல்லையே. பேசாதீர்கள் அப்பா, அமைதியாக இருங்கள். எப்போது பேசப் போகிறேன்? மதுராந்தகன் எங்கே? அப்பா, நான் இங்கேதான் இருக்கிறேன். மதுராந்தகா, என் மீது உனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கலாம். அப்பா, நீங்கள் வருத்தப்படும் அளவிற்கு ஒன்றும் நடக்கவில்லை அப்பா. இல்லை மதுராந்தகா, நான் வருந்தா வண்ணம் நீ நடந்து கொண்டாய் என்பதே உன் பெருமை. உன்னிடம் நேரடியாக பல சம்பவங்களை என்னிடம் சொல்ல முடிந்தது. நீ என்னையும் மிஞ்சுவாய் மதுராந்தகா. அப்பா, உங்கள் புகழ் மேருவை போல் உயர்ந்தது அப்பா. எம்பெருமானின் புகழே மேருவுக்கு நிகழும். அவன் அரசாட்சி, நாம் எல்லாம் சிறு துகள்கள். என்னப்பா எதையோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆடும் நடராஜனை பார்த்துக் கொண்டே இருந்தால் இந்த உடல் பொன்னுடம்பாகி இந்த மண்ணில் கலந்து விடுமே. இதுதான் சிற்றம். இறைவன் தன் கூழ்த்தினை நிகழ்த்தும் இடம். மதுராந்தகா, ஆடவல்லானே நம் குலதெய்வம், வழிகாட்டி காக்கும் தெய்வம். இந்த தருணத்திலும் நம் குலதெய்வத்தை மறந்து விடாதே. அப்பா, ஆடவல்லானை போற்றும் உங்களைப் போல சோழ தேசத்தில் வேறு யாவரும் இல்லையே அப்பா. பேசட்டும், பேசட்டும். எப்பொழுது பேசப் போகிறார்? அமைதியாக இருங்கள் அப்பா. ஏனப்பா உங்களை வருத்திக் கொள்கிறீர்கள்?
சோழ பெருநிலமே சோழ பெருநிலமே தரணியாத தமிழினமே சோழ பெருநிலமே தரணியாத தமிழினமே திருவுடையார் பெருமகனே எம் பெருமான் திருவுருவே பெருவுடையார் பெருமகனே எம் பெருமான் திருவுருவே நெஞ்சு பொறுக்குமோ நிழலும் பெருக்குமோ நெஞ்சு பொறுக்குமோ நிழலும் பெருக்குமோ சோழ பெருநிலமே தரணியாத தமிழினமே சோழ பெருநிலமே இந்த மண்ணில் கலக்கும் காலம் வந்துவிட்டது மதுராந்தகா. அப்பா குந்தவை குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயும் பவள திருமேனியும் என்னருளால் என் தாழ் பணிந்து மாதேவன் இரு கழல்கள் வணங்கி நின்னை சரணடையவே சோழ சக்கரவர்த்தியாகி ஆண்டுகள் பலவாகிவிட்டன. ராஜேந்திர சோழனின் பெயரை கேட்டாலே எதிரிகள் நடுநடுங்குகிறார்கள். மூத்த மகன் சோழபாண்டியன் சேரர்களையும் பாண்டியர்களையும் பகைமிகாமல் பார்த்துக் கொள்கிறார். இளைய மகன் அதிராஜேந்திரன் தொண்டை மண்டலத்தை சிறப்பாக பார்த்துக் கொள்கிறார். சாளுக்கியர்கள் எல்லையை தொட முடியாமல் ரக்தியில் இருக்கிறார்கள். சோழமண்டலத்தின் பேரரசருக்கு வருந்துவதற்கு இன்னும் என்ன இருக்கிறது? உங்களுக்கு பிரச்சனை வெளியில் இல்லை,
தான் இருக்கிறது. எங்கிருந்தாலும் பிரச்சனை தானே. கடந்த காலம் காற்று போல் நம்மை சும்மாவா கடந்து செல்கிறது தேவி? நினைவுகளாக நம்மிடம் தங்கிவிடுகிறது. அப்படி என்றால் உங்கள் இதய சுமையை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளலாமே. இன்றைய சூழ்நிலையில் உன்னை தவிர வேறு ஒருவர் அணுக்கமானவர் வேறொருவர் இல்லை. சோழ மண்டலத்தின் மாதண்ட நாயகன் நான். தந்தைக்காகவும் தனித்தும் எண்ணற்ற போர்க்களங்களை கண்டவன். உங்கள் வீரத்தை நம் மக்களை விட பகையவர்கள் தானே அதிகம் பேசுகிறார்கள். நீ சொல்கிறாய். அருகினையில் அமர்ந்தால், அரசவையில் நடந்தால் என்னை யாரும் ராஜேந்திரனாக பார்ப்பதில்லை. நான் ஒரு நிழல், பேரொழியின் நிழல். இந்த மூச்சுத்திணறில் இருந்து நான் தப்பிக்க வேண்டும். கருநிழலென என்னை பின்தொடரும் இந்த அகப்போராட்டத்தில் இருந்து நான் விடுபட வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் அரசே? ஆம், நான் நானாக இருக்க ஓரிடம் வேண்டும். தந்தையை நினைவுபடுத்தாத, தந்தையை போல என்று சொல்லாத ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும். தலைநகரை மாற்றிவிடலாமா? தலைநகரை மாற்றிவிடலாமா? புதிய நகரம், புதிய கோயில், புதிய அரண்மனை எல்லாமே புதிதாக உருவாக்கி விடலாமா? தஞ்சையை விட்ட அரசே? ஆம், தஞ்சை என்னை விரட்டுகிறது. எனக்கென தனி அடையாளம் இல்லாமல் ஆக்குகிறது. தாயை தொலைத்த மனதை போல நான் தஞ்சையை தனியாக அழைகிறேன். தஞ்சையில் இருந்து வெளியேறினால்தான் நான் நானாக இருக்க முடியும். எங்கு செல்வீர்கள்? பெரிய அரண்மனை, கோவில், நம் குடிகள் எல்லாம் விட்டு எங்கு செல்வீர்கள்? தஞ்சை மட்டுமா என்னிடம்? பறந்து விரிந்த சோழ மண்டலமே என்னில் மன அல்லவா? முடிவாகவில்லை. இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பது மட்டுமே இப்பொழுது. நீங்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் உங்கள் முடிவை நிறைவேற்ற நான் உங்களுடன் துணை நிற்பேன். தேவி, உருகி கிடந்த பனிப்பாறை போல் என் மனம் லேசாக உணர்கிறேன். தேவி, புலரும் இந்த பொழுது புது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அரசருக்கு மகிழ்ச்சி என்றால் குடிகளுக்கு நற்காலம் தானே? ஆம், இந்த மகிழ்ச்சியை தந்த என் பெருமானை வழிபட விரும்புகிறேன். வா, தில்லைக்கு சென்று என் பெருமானை வழிபட்டு விட்டு வருவோம். நிச்சயமாக. வீரமாதேவி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? உங்கள் அரசர் பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்கிறாராமே. என்ன முடிவுகள்? தலைநகர மாற்றத்தை பற்றி கேட்கிறேன். வருத்தமாகத்தான் இருக்கிறது. தஞ்சையை விட்டு வேறொரு தலைநகரமா என்று யோசனையாக இருக்கிறது. ஆனால் அரசர் முடிவெடுத்த பிறகு ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். அம்மாவும் அரசரின் முடிவில் தலையிட மறுக்கிறார். மதுராந்தகன் எடுக்கும் முடிவுகள் சரியாகவே இருக்கும் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டார். பெரிய தாயார் லோகமாதேவியின் முகம்தான் மாறிவிட்டது. மதுராந்தகனிடம் உடனடியாக பேச வேண்டும் என்று சொன்னார். பெரிய தாயார் லோகமாதேவிக்கு தலைநகர மாற்றத்தில் பெரிய உடன்பாடில்லை. சரியோ தவறோ, அரசர் எடுக்கும் எல்லா முடிவும் எனக்கு உடன் ஏற்புடையதே. என் சகோதரனின் காதல் மனைவி அல்லவா? பிதற்றத்தான் செய்வாய். சரி, தலைநகர் மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று நீ அறிவாயா? பேரரசர் ராஜராஜனின் மகனாக இல்லாமல் ராஜேந்திரனாக இருக்க நினைக்கிறார். என்ன? ராஜேந்திரனாக இருக்க நினைக்கிறாரா?
அம்மா, நலமாக இருக்கிறீர்களா? கடந்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன். வீரனுக்கு உடலெங்கும் தழும்புகள் இல்லையெனில் அவன் என்ன வீரன் என்று இதற்கு துணிவு தருவீர்கள். என் உயரத்திற்கு குதிரை, கை நீளத்திற்கு வாழ், முழங்கை அளவு வில் அம்பு என்று எல்லாமே எனக்காக செய்ய தந்தவர் நீங்கள். அதெல்லாம் பழைய கதை மதுராந்தகா. நான் மாறிவிட்டேன். என்ன சொல்கிறீர்கள்? உனக்கு நினைவிருக்கிறதா மதுராந்தகா? அரசர் ராஜராஜன் மானிய கடக போரில் தோல்வியை தழுவினார். அவர் கண்ட முதல் தோல்வி. தந்தையின் அவமானம் துடைக்க நீயே மானிய கடகத்தின் மீது போருடன் படையுடன் கிளம்பினாய். அந்த நிலையிலும் நாம் அவருடன் வீண் விவாதத்தில் ஈடுபட்டேன். உங்களுக்கு நேர்ந்த அவமானத்தை நீங்கள் தான் துடை தெரிய வேண்டும். மதுராந்தகனின் வெற்றி உங்கள் வீரத்திற்கே அவமானம் என்று சொல்லி உன்னை போருக்கு அனுப்பக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்தேன். என்ன சொல்கிறீர்கள்? அதிர்ச்சியாக இருக்கிறதா மதுராந்தகா? யோசித்தால் எனக்கே அதிர்ச்சி தருகின்றார். நான் சொல்ல போவதை எல்லாம் கேட்டு இனி வெறுத்து விடாதே மதுராந்தகா. தாயே, உங்களை வெறுக்கவோ புறக்கணிக்கவோ என்னால் முடியாது. இதையெல்லாம் நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. இல்லை மதுராந்தகா, உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும். அரசரின் நடவடிக்கைக்கு பொருள் புரியாமல் நீ எப்படி வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாய் என்பதை நான் அறிவேன். உன்னை விரட்டிய கேள்விகளிலிருந்து தப்பிக்க நீ எத்தனை பாடுபட்டாய் என்பதும் எனக்கு தெரியும். உனக்கும் அரசருக்கும் நான் பெரிய துரோகம் இழைத்து விட்டேன் மதுராந்தகா. மானிய கடகத்தை தீக்கிரையாக்கி நீ வெற்றியுடன் திரும்பினாய். இந்த தேசமே உன்னை கொண்டாடுவதை பார்த்து பொறாமையில் அவிழ்ந்து கொண்டிருந்த நான் அரசரிடம் விவாதம் செய்தேன். அன்றுதான் அரசர் என்னை முதல் முறையாக அச்சத்துடன் பார்த்தார். உண்மையில் நான் உன்னை வேற்றுமையாக பார்க்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டார். தாயே, என்னால் நம்ப முடியவில்லையே. நம்ப முடியவில்லை தானே மதுராந்தகா? ஒரு தீய சக்தி என்னை ஆட்கொண்டிருந்தது. அப்பொழுது பட்டத்து அரசு என்ற இடம் கொடுத்த அதிகாரம், நமக்கு ஒரு வாரிசு இல்லையே என்ற ஏக்கம், நீ இளவரசனானால் அரசருக்கு மரியாதை குறைந்து விடுமோ என்ற அச்சம், இதையெல்லாம் சேர்ந்து நான் அரக்கியாகிவிட்டேன் மதுராந்தகா. கடைசியாக இன்னொரு துரோகமும் இருக்கிறது. நம் காலத்தில் மதுராந்தகனுக்கு இளவரசனாக மதுராபிஷேகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றேன். அன்று முதல் அரசர் என்னை விலக்கி விட்டார். உனக்கு மகுடாபிஷேகம் செய்யாமல் காலம் தாழ்த்திக் கொண்டே வந்தார். போதும் தாயே, இத்துடன் நிறுத்துங்கள். நான் விடைபெறுகிறேன். மதுராந்தகா, இப்பொழுது இந்த உண்மைகளை எல்லாம் உன்னிடம் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. தயவு செய்து அதை மட்டும் கேட்டுக்கொண்டு செல். நீ தஞ்சையை விட்டு தலைநகரில் மாற்றப் போவதாக அறிந்தேன். தலைநகரை மாற்றாதே. உன் கோபம் என் மீதுதான். என்னை மன்னித்து விடு. தலைநகர மாற்றத்தை மட்டும் உடனடியாக நிறுத்து. மன்னிங்கள் தாயே, முடிவு செய்து விட்டேன். இனி நிறுத்த முடியாது. மதுராந்தகா, உன் தந்தை உனக்கான அங்கீகாரத்தை உரிய நேரத்தில் தரவில்லை, உன் திறமைகளுக்கான உயர்வில்லை என்ற எண்ணங்களால் தான் உன் தந்தையை விட்டு செல்கிறாய் என்பதை நான் அறிவேன். அதற்கு உன் தந்தை காரணம் அல்ல, நானே காரணம். எனக்கு என்ன தண்டனை வேண்டும் என்றாலும் கொடு. தலைநகர் மாற்றத்தை மட்டும் உடனடியாக நிறுத்து. மன்னிங்கள் தாயே. மதுராந்தகா, மதுராந்தகா.
ஒன்றும் புரியவில்லையே. புரியவில்லையே. ஏதாவது முக்கியமான செய்தியாக தான் இருக்கும். வணக்கம் இளவரசே. வணக்கம் இளவரசே. சிறிய நிலப்பரப்பாக இருந்தபொழுது நம்முடைய சோழ பேரரசு சிறிய நிலப்பரப்பாக இருந்த பொழுது தஞ்சை தேசத்தின் நடுவில் இருந்தது. 4 புறமும் சென்று வர ஏதுவாக அமைந்திருந்தது. இப்பொழுது தேசம் 4 புறங்களிலும் பறந்து விரிந்து விட்டது. தெற்கில் பிரச்சனை என்றால் பிரச்சனைக்குரிய இடத்திற்கு உடனடியாக செல்ல முடிகிறது. ஆனால் வடக்கில் பிரச்சனை என்றால் வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவிரி என்று 5 நதிகளையும் கடந்து வருவதற்குள் படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் காலதாமதமும் நெருக்கடியும் உண்டாகிறது. அனைவரையும் சென்று சேரும் வகையில் தலைநகரை ஒன்றை உருவாக்குவோம். அங்கு புதிய தலைநகரை உருவாக்குவோம். அரசை ராசராசன் தஞ்சையில் பெரியுடையான் கோயில் கட்டியதன் மூலம் சோழ அரசின் புகழை உச்சத்தில் கொண்டு சென்றுள்ளான். நம் பெருமிதமாம் தஞ்சை அதன் புகழின் உச்சத்தில் இருக்கையிலே தஞ்சாவூருக்கு இப்படி ஒரு சோதனையா? தஞ்சையை விட வேறு எந்த இடம் தலைநகருக்கு சிறந்த இடமாக இருக்க முடியும்? பழையாறை என் நெஞ்சிற்கு நெருக்கமான இடம். நான் பிறந்து வளர்ந்த இடம். சோழர்களின் இக்கட்டான காலகட்டங்களில் எல்லாம் வாழ்ந்த இடம். உறையூர், காவிரிப்பூ மட்டிடம் என்று அனைத்து ஊர்களையும் ஆராய்ந்து அதன் நிறைகுறைகளை ஆராய்ந்து வைத்துள்ளேன். அப்படியெனில் இளவரசர் புதிய தலைநகருக்கான இடத்தை தேர்வு செய்து விட்டீர்கள்? முடிவு செய்யவில்லை. உங்களிடம் கலந்து ஆலோசனை செய்து இறுதிப்படுத்துவேன். எந்த இடம் அரசே? ராஜராஜ வளநாட்டு ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டமா? கொஞ்சமும் நீர்வளம் இல்லா இடமாயிற்றே. நீர்வளம் மட்டுமல்ல, நிலவளமும் இல்லை. பாதுகாப்பான காடுகளோ, பாறைகளோ, குன்றுகளோ எதுவும் இல்லை. எந்த காடுகளும் இல்லை. வெறும் கட்டாந்தரையாயிற்றே ஊர். கட்டாந்தரையை தான் தேர்வு செய்துள்ளேன். புகழின் உச்சியில் இருக்கும் ஒரு இடத்திற்கு புகழை உண்டாக்கினால் அந்த நகரத்திற்கு கூடுதல் பெருமை. அவ்வளவுதான். கட்டடங்கள் எழுப்பும் பொழுது கட்டாந்தரையாக இருப்பது நல்லது. தஞ்சாவூரில் காவிரியின் வளத்தில் இருந்தவர்கள் நம் தலைநகர மக்கள். அவர்களை கொண்டு வந்து இங்கு குடியேற்றினால் அவர்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீர்வளமில்லா நிலத்தை எவ்விடம் உருவாக்க முடியும் அரசே? பராந்தக சோழன் உருவாக்கிய வீரநாராயணன் ஏரி ஜெயங்கொண்டத்திற்கு அருகேதான் உள்ளது. அதேபோல் மதுராந்தகன் ஏரியும் வற்றாத வளம் கொண்ட ஏரி. இவ்விரு நதிகளையும் இவ்விரு ஏரிகளையும் உதாரணமாக கொண்டு புதியதொரு ஏரியை உருவாக்குவோம். அரசர் முடிவெடுத்த பிறகு அதில் என்ன ஆட்சேபங்கள் இருக்கும்? வெற்றி முழக்கம் பெருகும் அரசே. தாங்கள் முன்னெடுக்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியே. உங்களின் செயல்கள் அனைத்துக்கும் எங்களின் முழு ஒத்துழைப்பு உண்டு.
தஞ்சையின் விமானம் அது ஒரு 216 அடி உயரம் அரசே. தஞ்சையின் பெரிய கோயிலை விட 2 அடி உயரமாவது இருக்க வேண்டும். என்ன சிந்தனை? இந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ற அளப்படிதான் கோயிலின் நீள அகல உயரங்களை தேர்ந்தெடுத்துள்ளோம் அரசே. வரைபடத்தினை நீங்கள் தானே உருவாக்கினீர்கள், மாற்றம் செய்வதில் என்ன சிந்தனை? அரசே, தஞ்சை பெருவுடையான் கோயில் அமைந்துள்ள இடம் இறுதியான அந்த நிலத்தின் கீழே சுண்ணாம்பு பாறையும் அதன் கீழே செம்பாறையும் உள்ளது. அதனால்தான் 216 அடி உயரம் கொண்ட கோபுரத்திற்கு வெறும் 5 அடியில் கடைத்தால் போடப்பட்டுள்ளது. ஆனால் நாம் தேர்ந்தெடுத்துள்ள ஜெயங்கொண்டத்தின் நிலவோ உறுதியற்ற நிலவே உள்ளது. அதில் இவ்வளவு பெரிய கோயில் கட்ட முடியாது. மாற்று வழி ஒன்றுமில்லை. நிலத்தின் தன்மைக்கு ஏற்றபடிதான் கோயிலை நிர்மாணிக்க முடியும். வெல்ல நினைக்கிறாயா மதுராந்தகா? அரசே, அரசே, தஞ்சை பெரிய உடையார் கோயிலை விட கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தின் பெருவுடையார் கோயிலை எவ்விதம் சிறப்பாக்க முடியும்? தஞ்சையை விட உயர்ந்த கோயில் தான் கட்ட வேண்டும் என்று அரசர் விரும்பினார். சோழ வளநாட்டில் வேறு இடம் தேர்வு செய்யலாமா அரசே? முடிவு செய்துவிட்ட விஷயங்களை பற்றி மாற்று தத்துவ மறுபரிசீலனையை செய்ய வேண்டியதில்லை. வரைபடத்தினை தொடங்குங்கள், விளக்குங்கள் உடனே. உத்தரவு அரசே. கோயிலை சுற்றி மிகப்பெரிய மதில் அரசு, அதில் 2 அடுக்கு திருச்சுற்று, எம்பெருமானை நோக்கியபடி நந்தி, நந்தியின் வலபுறத்தில் சிங்கம முக கிணறு, அது வற்றாத நீர்நிலையாக இருக்கும். அப்படியெனில் நீர்நிலைகளுக்கு நீர் வரவும் வெளியேறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதா? ஆம் அரசே. தெருக்களிலிருந்து வெளியேறும் நீர்களும் குளம் ஏரிகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரையும் சேமித்து ஒழுங்காக வைத்துள்ளோம், கட்டமைத்துள்ளோம் அரசே. இதில் அரசர் வேறு எதுவும் மாற்றங்களை செய்ய நினைத்தால் சொல்லவும், கண்டிப்பாக செய்து கொள்வோம். என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் என்னால் நிறைவேற்ற முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் செய்யும் பணிகள் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்பது மட்டும் நான் எண்ணுகிறேன். உத்தரவு அரசே. பேசுது தெம்மாங்கு பாட்டு சட்டம் தேவரண்ட மேலதளம் தெம்மாங்கு பாட்டு சட்டம் குருவே, ராஜேந்திரா, தங்களின் ஆலோசனையை பெற வேண்டும். தாங்கள் பின்னர் செல்லலாம் அல்லவா?
அவசர செய்தி ஒன்றுமில்லை. உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று தோன்றியது. ராஜேந்திரா, உனக்குள் உள்ள சுயத்தடலில் நீ அடைந்திருக்கும் அறிவு நிலையும் முதிர்ச்சியும் என்னால் கூட யூகித்தறிய முடியாதது. இங்கு நானும் இருக்கிறேன் என்று 2 பண்டிதர்களுக்கும் நினைவூட்ட விரும்புகிறேன். பார்த்தீர்களா குருவே, என்னை புகழ விரும்பி உங்களின் முக்கியமான சிஷ்யை மறந்து விட்டீர்களே. குருவிடம் நற்பெயர் வாங்கும் சிறந்த சிஷ்யை யாரை குறிப்பிடுகிறீர்கள் குருவே? ராஜேந்திரா, இந்த பரதேசியை பிடித்து வைத்துக் கொண்டு ஏன் வம்பு கிழக்கிறாய்? சரி குருவே, விஷயத்திற்கு வருகிறேன். சோழகங்கம், அரண்மனை, கோயில் என்று அனைத்து பணிகளையும் ஒரே நேரத்தில் தொடங்கி இருக்கிறேன். இத்தனை பணிகளையும் ஒருங்கிணைத்து ஒரே நேரத்தில் தொடங்கி இருப்பது மனதிற்கு நிறைவு தந்தாலும் எவ்விதம் நிறைவு செய்ய போகிறோமோ என்று மலைப்பாக இருக்கிறது. 20 ஏடுகளில் எழுதும் அளவிற்கு நாடுகளை வென்று குவித்திருக்கும் அரசருக்கு இந்த சின்னஞ்சிறிய வேலையை பார்த்து மலைப்பாக இருக்கிறதா? என்னவாயிற்று ராஜேந்திரா? நீ இந்த நாட்டின் சக்கரவர்த்தி என்பதை மறந்து விட்டாயா? சக்கரவர்த்தி என்பதற்காக முழு நிலவை பகலில் ஒளி சிந்த வைக்க இயலுமா? அரசரின் மனம் அடியாரின் மனம் போல் பற்றற்ற நிலைக்கு செல்ல தொடங்கி இருக்கிறது. ஆளும் அரசனுக்கு இது நல்லதில்லை ராஜேந்திரா. நீ அரசியலில் உன் தந்தையை போல் ஆழ்ந்த அறிவை பெற வேண்டும். நிச்சயமாக கூறுவேன். நாம் பிரமாண்டமான கோயிலை எழுப்பலாம். ஆனால் அதில் இறைவனை குடியேற்றுவது எவ்விதம்? அனைத்து வசதிகளும் கொண்ட நகரத்தை கட்டி எழுப்பலாம். ஆனால் அதில் மக்களின் நிறைவான வாழ்விடமாக மாற்றுவது எவ்விதம்? கடல் பாறையை குடியை போல் இந்த கேள்விகள் எல்லாம் என்னை குறைந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு செயலை தொடங்கும் பொழுதே அதன் வெற்றி தோல்விகளை அதிகம் ஆராயக்கூடாது. சில விஷயங்களை அதன் போக்கில் விட்டுவிடுவதுதான் நல்லது. காலத்தின் போக்கை யாரால் கணிக்க முடியும்? வீரமாதேவி, இப்பணி நிறைவடையும் வரை அரசரின் ஆராய்ச்சி அதிகமாகி விடாமல் பார்த்துக் கொள்ளும் பெரும் பொறுப்பு உன்னுடையது. நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது என எண்ணுகிறேன். நான் வருகிறேன். எல்லோரும் தந்தையின் உயரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உயரத்தை பற்றி தொடர்ந்து பேசி என்னை வளர்த்தவர் அவரே இன்று தந்தையை போல் ஆழ்ந்த அரசியல் அறிவு இல்லை என்பது என்னை மீளா துயரத்தில் ஆழ்த்துகிறது. என் தந்தையின் பெருமையும் வெற்றியும் என்னை தொடர்ந்தபடியே இருக்கின்றன. என் தந்தையிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதுதான் நான் தேடும் மிகப்பெரிய தற்காப்பு. தேவி, எப்படி நீயும் சரியான வழியில் வந்து நிற்கிறாய்? இளவழி உங்களை இருக்க விடாது என்பதை நான் அறிய மாட்டேனா? ஆமா, சோழகங்கம், சோழகங்கம். இந்த சோழபுரத்திற்கே சோழகங்கம் தான் பேரழகை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீர்நிலைகள் சரியாக அமைந்துவிட்டால் குடிகளுக்கு ஒரு குறையும் இருக்காது இல்லையா? சோழ தேசத்தின் வளங்களில் வற்றாதது இந்த நீர்வளம் தானே. கங்கை நீரை கொண்டு வந்ததின் மூலம் சோழ கங்கமும் வற்றாத நீர்நிலையானது. சோழகங்கம் வற்றாது என்று யார் சொன்னது? ஏய், யார் நீ? பரதேசியை கொல்வதற்கு கத்தியதற்கு வந்திருப்பது அரசர் என்று தெரிந்தும் அமர்ந்திருக்கும்
எனக்கு அரசன் எம்பெருமான் சிவன். நானே சிவன், நானே பெருமான். எனக்குள் இருக்கும் உயிருக்கு நான் பொறுப்பல்ல, அது என்னுடையதும் அல்ல. எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை காக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. தாங்கள் சதுரத்தடிகளோ? நான் யாருக்கும் அடிகளார் இல்லை, எந்த சேவகமும் செய்வதில்லை. உங்களை பற்றி அறிந்திருக்கிறேன். எனக்கு உன்னை தெரியும். உன் தந்தை சோழ தேசத்தின் பேரரசன், எல்லாம் அறிந்தவன். ஆனால் அறிந்ததனாலான பலனை பிறருக்கு கொடுக்காதவன். புரியவில்லை. உனக்கு புரியாது. நீதான் உன் தந்தையிடமிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிறாயே. என்ன வார்த்தை பேசுகிறீர்கள் என்று தெரிந்துதான் பேசுகிறீர்களா? நான் குற்றம் துறந்த ஞானி இல்லை. எனக்கு உன்னை நன்றாக தெரியும். வாய் பிடித்த நாள் முதல் உன் தந்தையின் நிழலிலிருந்து தப்பிக்க துடிதுடித்துக் கொண்டிருப்பவன். இந்த சோழ தேசத்தின் பேரரசர் என் தந்தை. என் மீது அளவு கடந்து அன்பு கொண்டவர். என் பெருமையே என் தந்தைதான். அப்படி இருக்க நான் என் தந்தையிடம் இருந்து தப்பிக்க வேண்டும். பிறகு எதற்கு இந்த கோயில், ஏரி, நகரம்? கங்கையின் வெற்றியை குறிக்கவே இந்த நகரமும் கோயிலும். கங்கையை மட்டுமா நீ வென்றாய்? கங்கை புனிதமானது. உயிர்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பதால் வற்றாத ஜீவநதி கைலாயத்திலிருந்து வருவது. கங்கை புனிதமெனில் காவிரியும் வைகையும் புனிதமில்லையா? புனிதம்தான். வற்றாத ஜீவநதி அது. சரி, சோழகங்கம் வற்றுமா வற்றாதா? வற்றக்கூடாது என்று நினைக்கிறேன். வற்றும், எல்லாம் வற்றும். புனிதம் என்று நீங்கள் சொல்லும் எல்லாம் அசுத்தமாகும். தஞ்சைக்கு என்ன குறை? தஞ்சை பெருவுடையார் கோயிலை விட கங்கை பெருவுடையார் கோயில் பெரியதா? இரண்டு பெருவுடையார்களும் ஒன்றா இரண்டா? இரண்டும் ஒன்றெனில் இரண்டு பெரிய கோயில்கள் இதற்கு. உன் அகத்துள் நிகழ்ந்த போராட்டத்திற்கு நீ இறைவனை முன்னிறுத்திக் கொண்டாய். நீ தந்தையை வெல்ல வேண்டும் என்று எண்ணம் தோன்றும் போதெல்லாம் நீ இறைவனின் பெயரால் நற்காரியங்கள் செய்தாய். எதையாவது ஒன்றை செய்தாவது தந்தையை வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் எது செய்தாலும் இந்த பழியை கடத்த முடியாது. நான் ராஜேந்திரா, என்னுடைய வேதனை தவிர்க்க முடியாது. வரலாற்றில் ஒரு சிலருக்கு தனிமையும் துயரமும் ஒட்டிக்கொண்டே வரும். அப்படி ஒரு சோகத்தின் அடையாளம் நீ பெரிய கோயில் எழுப்பலாம், தலைநகரை மாற்றலாம், கங்கையை கொண்டு வந்து புதிய ஏரியை கட்டலாம். ஆனால் எது செய்தாலும் தந்தையை போல் என்ற பழியை கடக்க முடியாது ராஜேந்திரா. இந்த நகரம் எனது அடையாளமா அல்லது அடைக்கலமா? ஏன் இந்த நகரம்? தஞ்சையில் இல்லாத பெரும் கோயிலா? தஞ்சையில் இல்லாத அரண்மனையா? அங்கில்லாத பொன்னும் பொருளுமா? அங்கில்லாத போர் வீரர்களா? தந்தையின் பேரொழியில் தன்னொளி மங்கி வருகிறதே என்ற அச்ச உணர்வா? தந்தையை மிஞ்ச வேண்டும் என்ற பெயர் ஆசையா? சுந்தர சோழனை தொடர்ந்து நம் மூதாதையர்கள் அனைவரும் தஞ்சையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் தஞ்சையை விட்டு விலகியது ஏன்? இந்த எண்ண சிறுவையிலிருந்து என்னை மீட்டெடுக்கத்தான் 60 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறதா? தனையின் வெற்றி தந்தையின் வெற்றி ஆகாதா? நான் யார்?
நான் பெற்ற வெற்றிகள் அனைத்தையும் தந்தையின் காலடியில் தானே வைத்தேன். 100 ஆண்டு கால பெருமை மிகு தலைநகரை விட்டே ஓடினேன். சோழ மண்டலத்தின் மகமாய தஞ்சை பெருவுடையார் கோவிலை விட்டு ஓடினேன். அரண்மனையை விட்டும் ஓடினேன். எல்லாம் ஓடி எல்லாம் தொடர்ந்து ஓடினாலும் அவை எல்லாம் வெற்றி அல்ல. எதை வெற்றி என்று கருதினோ அதுவும் எனக்கு வெற்றி அல்ல, வெற்றி அல்ல.